நீங்க 18 வயசு கீழனா இந்த வீடியோ பார்க்காதீங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமச்சிவாய். நான் சத்யசீலன். இந்த வீடியோல நான் முக்கியமான இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தான் நான் சொல்லப் போறேன். நல்லா கேளுங்க. நம்மள நிறைய பேர் பிளாக் மேஜிக் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த பிளாக் மேஜிக்கை நீங்களே ரிமூவ் பண்ற டிப்ஸ் தான் இது. ஓகே. முதலாவது, உங்களுக்கு 3 முக்கியமான திங்ஸ் வேணும். ஓகே, 3 முக்கியமான திங்ஸ். ஒன்று வந்து பிளாக் கேண்டில். ஓகே, இந்த பிளாக் கேண்டில் வந்து நார்மலாக வந்து பேனிஷ் பண்ண பார்ப்போம் ஸ்பெல்ஸை. இப்படிப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் இந்த பிளாக் கேண்டில் மூலிமா நம்ம பேனிஷ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு பிளாக் கேண்டில் வேணும். ஓகே. ரெண்டாவது, கருப்பு நூல். ஸோ தனியாக ஒரு கருப்பு நூலை எடுத்து வச்சுருங்க. ஓகே. மூணாவது, இந்த கிறிஸ்டல் வாட்டரை ஒன்று கையில் வச்சுருங்க. நான் அப்புறம் சொல்கிறேன் எதுக்கு இது நீங்கள் பாய்க்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த ரிச்சுவல் ப்ரேயர் நீங்கள் எப்போ செய்ய முடியும்னு கேட்டிங்கனாக்கா, பூர்ணிமான்னு சொல்லுவோம், இல்லாட்டி பௌர்ணமி, இல்லாட்டி ஃபுல் மூன். இந்த ஃபுல் மூன், பூர்ணிமா இல்லை பௌர்ணமின்னு சொல்கிறல இந்த டேஸ் மட்டும் செஞ்சால் தான் இது வந்து பலிக்கும். ஓகே, வெரி பவர்ஃபுல்லாக பலிக்கும். நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை, நீங்களே இருக்கிற இடத்துல செஞ்சுக்க தான் நான் இந்த வீடியோ செய்கிறேன். முதலாவதாக நான் சொன்ன கருப்பு கேண்டல், கருப்பு நூல், கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் கடைசியாக தான் பாய்ப்பீங்க. ஓகே. உங்களோட முடி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களோட முடியை ஓரளவு கொஞ்சம் வெட்டிடுங்க. ஒரு இவ்வளோ அகலத்துக்கு வெட்டினா பெட்டர் முடி. ஓகே. அந்த முடியை என்ன பண்ணுங்க, இப்போ உதாரணத்துக்கு இதான் கேண்டல் வைப்போம். இதான் அந்த கருப்பு கேண்டல். ஓகேயா, நான் ஒரு சொந்துவை தான் சொல்கிறேன். இந்த கருப்பு கேண்டலில் உங்களோட முடியை இங்கே வச்சு கருப்பு நூலில் கட்டிடுங்க. ஓகேயா, நல்லா கவனமாக கேளுங்க. கருப்பு கேண்டலில் உங்களோட வெட்டின முடியை ஒரு முடி கூட மிஸ் பண்ணாமல் கருப்பு கேண்டல் நடுவில் வச்சு கட்டிடுங்க. ஓகே. அடுத்தது, இது எப்போ செய்யணும் முதலே சொன்னேன், ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமி இல்லை பூர்ணிமான்னு சொல்லுவோம். அந்த டேஸ் மட்டும் நீங்கள் செஞ்சால் தான் பலிக்கும். இப்போ ஃபுல் மூன் வச்சுப்போம். ஃபுல் மூன் டேயில் வீட்டு வெளியே இந்த கேண்டலில் உங்கள் முடியை ஃபுல்லாக கட்டி, ஓகே, கீழே வேணுமா ஒரு இரும்பு பிளேட்டு வச்சுங்க. ஏன்னா அப்புறம் இந்த கேண்டலை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இரும்பு பிளேட்டு வச்சா பெட்டர், இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் எதாச்சும் வைங்க. ஓகே, ஆல்ரைட். நெருப்பு பற்ற வச்சு விட்ருங்க. நெருப்பு பற்ற வச்சு விட்டோன்னே நீங்கள் வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லா தைத்திரியம், எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லா கஷ்டம், எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லா தீய சக்தி, எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லா கெட்டதும் இன்னியோட என்னை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு அந்த கேண்டல் முன்னுக்கு ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிருங்க. இந்த கேண்டல் ஃபுல்லாக எரிஞ்சு முடியட்டும். ஓகேயா, நார்மலாக ஒரு 1 hour 2 hour ஆகும். ஓகே. ஒன்ஸ் அந்த கேண்டல் ஃபுல்லாக எரிஞ்சு அந்த முடியும் ஃபுல்லாக எரிஞ்சிடும். அதில் தான் ஸ்பெல்ஸ் இருக்கும். ஃபுல்லாக இந்த கேண்டல் எரிஞ்சு முடிஞ்சோடனே அன்றைக்கி நைட்டே வீசாதீங்க, அடுத்த நாள் வீசுங்க. ஓகேயா, ஒரு குப்பை பையில் கட்டி தனியாக வீசிடுங்க. 2 hourல அந்த கேண்டலில் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சோன்னே 2 hour மேலே இந்த கிறிஸ்டல் வாட்டரை திறந்து குளிச்சிடுங்க. ஃபுல்லாக குளிச்சுட்டு கடைசியாக திறந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊற்றுங்க. உங்களுக்கு பிடிச்ச பீடெல்லாம் அன்னியோட போச்சு. ஓகே, சொன்னதை நல்லா கவனமாக கேளுங்க. ஒன்றாவது, கருப்பு கேண்டல். கருப்பு கேண்டல் மட்டும்தான் பாய்க்கணும், அது நீங்கள் தான் தேடணும். நார்மலாக ஆன்லைனில் கருப்பு கேண்டல்ஸ் கிடைக்கும், ஷாப்பிங் மாலில் கூட கருப்பு கேண்டல்ஸ் வைப்பாங்க. நீட்டான கேண்டலாக இருந்தால் பெட்டர், அகலமாக இருந்தால். இந்த மாதிரி குட்டி குட்டி பர்த்டே கேண்டல்லாம் வேணாம், அகலமான கருப்பு கேண்டல். ஓகே. அடுத்தது, கருப்பு நூல் சொன்னேன், உங்கள் முடியை வெட்டி கட்டுறதுக்கு. ஓகே, இது உங்களுக்கு தான் நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனுக்கோ இல்லை மற்றவங்க செய்ய பண்ண முடியாது. யார் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பிளாக் மேஜிக்கில், அவங்களே தனியாக இது செய்யணும். சரியா, கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கருப்பு கேண்டல், கருப்பு நூல், அப்புறம் கிறிஸ்டல் வாட்டர். இது நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். டிக்டாக் ஷாப்பில் வாங்கலாம், ஷாப்பியில் வாங்கலாம், இல்லை 25 வெண்டர்ஸ் கிட்ட வாங்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த ரிச்சுவல் செஞ்சு முடித்தோன்னே, பௌர்ணமி இல்லாட்டி ஃபுல் மூனில் இந்த ரிச்சுவல் செஞ்சு முடிஞ்சோடனே உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். மறக்காமல் என்னோடய வீடியோவில் கமெண்ட் போட்டுருங்க. சரியா, மறக்காமல் என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் கூட பண்ணலாம். இந்த ரிச்சுவல் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடச்சிச்சு,
நீங்கள் லைஃபாக கண்ணில் கூட சம்டைம் பிளாக் மேஜிக்கை பார்க்க முடியும். நான் நிறையா பேர் என்னோடய கஸ்டமர்ஸ் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போதே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. கண்ணாலேயே மண்டேலேருந்து வெளியானது பிளாக் ஷேடோ, கண்ணு முனிக்கு ஓடி வெளியே ஓடுனது, திருப்பி அவங்க உடம்புக்குள்ளே பூர முடியாமல் இருக்கிறது, இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிளிங் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதாவது பிளாக் மேஜிக் திருப்பி அட்டாக் பண்ண முடியல கஸ்டமர்ஸை. ஸோ அவங்க நிறைய எனக்கு பேர் டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு கொடுத்தேன்னா, நிறையா மக்கள் என்னை வந்து இப்போ எஸ்பெஷலி வந்து வெளியூர்னு பார்த்தோமா, துபாய், கத்தார், ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்தோனேஷியா, ஸோ எல்லா நாட்டிலையும் இருக்கிற இந்தியர்கள் என்னை இப்போ நிறையா காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இருக்கிற ஒரு சின்ன ஊர் மலேசியா. ஓகே, எனக்கே நிறையா கேஸ் இங்கே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருப்பேன். நான் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் இருப்பேன். மற்றபடி ஃபுல்லாக கேஸ் ஹேண்டில் பண்ண, வாஸ்து பார்க்க, ஹீலிங் பண்ண ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னா, இருக்கிற இடத்துல நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ செஞ்சேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு போய் சேரணுமோ கரெக்டாக போய் சேர்த்துருங்க. ஓகே, ஒன்று இது சும்மா ஒரு ஃபன்னுக்கு, ஒரு ஜோக்குக்குன்னு விளையாட்டாக எடுத்து செய்யாதீங்க. ஓகே, இது ஃபன்னு இல்லை, இது ஜோக்கும் இல்லை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன், இது இப்படி செய்யணும். அதுதான் இது ரிச்சுவல் ரெமெடி. ஓகே, ஒன்ஸ் இது செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையாக இருங்க, கடவுள் கைவிட மாட்டார். ஓம் நமச்சிவாய. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த பிளாக் மேஜிக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் ரொம்ப கண்ணாறு இருக்கோ, நல்ல வேலையிருந்து வேலை இல்லாமல் போயிருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, சில பேர் நல்லா படித்து கடைசியில் பைத்தியக்காரனா கூட இருப்பாங்க. இது எல்லாமே பேட் வைப்ரேஷனில் சம்மந்தப்பட்டது. ஸோ நான் இப்போ அந்த சொல்லி கொடுத்தது ரிச்சுவலை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். சிவனை நம்புங்க, சிவன் கைவிட மாட்டார். தென்னாளுடனே சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நமச்சிவாயம்.